சமைச்ச உணவு கூட சாப்பிட மறுத்த அந்த சிறுவன் பச்சை மாமிசத்தை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். விலங்குகள் எழுப்புற பல்வேறு வகையான ஒலிகளை எழுப்பி அந்த பகுதியையே அலற விட்டுட்டு இருந்த அந்த சிறுவன் வேற வழியே இல்லாம உடைகளை அணிஞ்சிட்டு இருந்தாலும் பெரும்பாலும் நிர்வாணமா இருக்கிறது தான் விரும்பவும் செஞ்சான். தன்னோட பற்களை எலும்புகளால சுத்தப்படுத்துறத வழக்கமா வச்சிருந்தான். மழை, வெயில், குளிர்னு அவனை எதுவுமே செய்யல. கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கழிச்சும் மன அமைதி இல்லாம ஒருவித பயத்தோடைய வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம மற்றவர்களோடு சேர்ந்து வாழ மறுக்கவும் செஞ்சான். தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு முன்பின் தெரியாத, அறிமுகம் இல்லாத வேற ஒரு உலகத்துல இருக்கிறதா தான் அந்த இடம் அவனுக்கு தோணுச்சு. அதே மாநிலத்துல மணிப்பூர் பகுதியில இதே போல மீட்கப்பட்ட அவனை விட மூத்த சிறுவனை அவன் கூட பழக விட்டாங்க. குறிப்பா அந்த காலத்துல இது மாதிரி கிட்டத்தட்ட 4 சிறுவர்களை மீட்டிருந்தாங்க. கொஞ்ச காலத்திலேயே அந்த சிறுவன் அந்த மற்றொரு நபர் மூலமா நடக்க பழகிட்டான். நடக்க பழகின பிறகு அவன் மனுஷங்களை போல எளிதா கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா புகைப்பிடிக்கிறது. தொடர் புகைப்பிடித்தல்னால கடைசியில அந்த பையனுக்கு காச நோயம் வந்தது. மனிதர்களுக்கே உண்டான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாம பாவம் அந்த அப்பாவி சிறுவன் 1895 கடுமையான காச நோயால உயிரிழந்தான். இந்த சிறுவனுடைய வாழ்க்கையை பத்தி கேள்விப்பட்ட ருட்யார்ட் கிப்ளிங்